அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம பரமாத்த குரு கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் அடுத்தது என்னன்னு பாருங்களேன். மாட்டின் நிழலுக்கு வாடகை. குருவும் அவரோட சீடர்களும் என்ன பண்ணாங்களாம், ஒவ்வொரு ஊரை நம்ம போயிட்டுருக்கோம், இதை நம்ம புனித பயணமாக ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சாமியாக போய் பார்த்துட்டு வருவோம், ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். சரி, இது பாத யாத்திரையாக எடுத்துக்கிட்டு செய்வோம் அப்படின்னு போகும்போது இல்லை சீடர்கள்லாம் சொன்னாங்களாம், சரி நம்ம குருவுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவர் மட்டுமாவது நம்ம குதிரையோ இல்லை மாடோ கழுதையோ எதுலையாவது ஒன்று உட்கார வச்சு அது நம்ம கூட்டிகிட்டு போவோம், அவராலையும் நடக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அதுக்காக ஒரு மாடை தேர்ந்தெடுத்தாங்களாம். சரி, அந்த மாடை நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நம்ம போயிட்டு வர பயணமும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் வாடகைக்கு தருவாங்களான்னு சொல்லி பார்த்தாங்களாம். ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டதுக்கு, இந்த வயசானவங்களெலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு எங்கள் மாடு தான் கிடச்சிதா, நாங்களாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தரமாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாராம், என்னோட மாடை நீங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும், ஆனால் நான் இந்த மாடு கூடவே வருவேன், ஆனால் மாட்டுக்கான தீவனமும் அந்த மாடுக்கு வாடகை ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அந்த மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு தோலுமா இருந்துதான், இருந்தாலும் அதை வச்சு தான் இவர் பிழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க பரமாத்ம குருவை அந்த மாட்டு மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கொஞ்சம் தூரம் போனோன்னே பரமாத்ம குரு என்ன பண்ணாரா, அந்த மாடை நிற்க வச்சுட்டு அவரோட அந்த மாட்டோட நிழலில் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். நிழல் வந்ததுக்கப்புறம் திரும்ப கிளம்புறதான் இதே மாதிரியே செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு 2-3 இடம் நிப்பாட்டி மாட்டோட நிழலில் பரமாத்ம குரு என்ன பண்ணாராம், படுத்து தூங்கினாராம். அப்பன்னு அந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், சரி குருவுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு விசிறி மட்டை துண்டு ஏதாவது வச்சு விசிறி விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சரி வாங்க நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்புனாங்களாம். பாத யாத்திரையை தொடர்ந்தாங்களாம். தொடரும்போது மாட்டுக்காரன் என்ன சொன்னாராம், என்னோட மாடை சவாரிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னோட மாட்டோட நிழல்லையும் படுத்து தூங்குனீங்க, அதனால அந்த மாட்டோட நிழலுக்கு எனக்கு சேர்த்து பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு பரமாத்ம குரு சொன்னாரா, இது என்ன கொடுமையாக இருக்குது, நான் மாட்டுக்கு மட்டும்தானே வாடகை பேசினேன், நீ தான் நிழலுக்குமே வாடகை கேட்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் தான் அந்த ஊரில் போய் பஞ்சாயத்து கேட்டாங்களாம். கேட்டதுக்கு அந்த பஞ்சாயத்துக்காரன் சொன்னாராம், நீங்கள் செஞ்ச தப்பு தான், அதனால் நீங்கள் அவருக்கு வாடகை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்தோன்னே சரின்னு 5 ரூபாயோட சேர்த்து இன்னொரு 5 ரூபாய் சேர்த்து 10 ரூபாயை கொடுத்துட்டாங்களாம். கொடுத்து பரமாத்ம குரு என்ன பண்ணாரா, சரி இந்த மாட்டை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் தான் நான் வந்தாங்களாம். அதுக்குள்ள அந்த மாடு என்ன ஆயிடுச்சா, செத்து போயிடுச்சான். செத்து போனோன்னு அந்த மாட்டுக்காரர் சொன்னாராம், இந்த மாடு செத்து போயிடுச்சுல அதுக்கு நீங்க தான் காரணம், அதனால அந்த மாட்டுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இது எப்படி, நாங்கள் சவாரிக்கு மட்டும்தானே நாங்கள் காசு பேசணும், மாடு இறந்தது கூட நீ காசு கேட்குறியே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணாராம், இது சாதாரணமாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பஞ்சாயத்துக்கார்ட்ட போனாராம். போனதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொன்னாராம், மாடு செத்ததுக்கும் இந்த பரமாத்ம குருவுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால மாடு செத்ததுக்கான காரணம் இது மாட்டுக்காரனையே சேரும், அதனால நீ நிழலுக்கு வாடகை வாங்கினீல அதுக்கு பதிலாக நின்று இவருக்கு தான் நீ பணம் கொடுக்கணும். பரமாத்ம குரு பாத யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணி உன்னோட மாட்டை நம்பி தான் அவர் பாத யாத்திரை தொடர்ந்தாரு, ஆனால் அவரோட பாத யாத்திரை பாதியிலே நின்று போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீ தான், அதனால உன்னோட மாடு இறந்ததுக்கு அதுக்கு ஒரு ஈடாக நீ தான் பணம் தரணும், இவரோட பாத யாத்திரையை தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொன்னோன்னா மாட்டுக்காரர் என்ன பண்ணாராம், இல்லைங்க ஐயா இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும்ல இருக்குது, அதனால் நான் இவர்கிட்ட வாங்கின மாட்டோட நிழலுக்கும் மாட்டோட வாடகைக்கும் சேர்த்து இந்த காசை நான் பரமாத்ம குருவிட்டு நான் கொடுத்துட்றேன், அதனால் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் வழியை பார்த்து போயிட்டாராம். பரமாத்ம குருவும் சீடர்களும் அவங்க வழியை பார்த்து போயிட்டாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.